டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி அப்டேட்டட் சிலபஸ். ஸோ நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணி அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் பேட்சும் நம்ம கொடுத்தோம். இப்போ அதனுடைய அடுத்த ப்ராசஸாக நம்ம யூடியூப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு டாபிக்ஸுக்குமே கிளாஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் நீங்கள் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவாக நான் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நம்மளுடைய யூனிட் 1. ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாமில் யூனிட் 1ல் வந்து ஆப் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஏக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன எஸ்ஏலேருந்தே போயிடுவோம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய பெரிய ட்ராமா அப்படியே ஒன் பை ஒன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம மேலே மேலே போயிட்டே போகலாம். ஸோ இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிரான்சிஸ் பேக்கனுடைய ஒரு ஃபேமஸ் எஸ்ஏ அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல கன்ஃபார்மா 1 மார்க் இருக்கு உங்களுக்கு. இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம். இது 1957. ஸோ இது எப்போ வந்து பப்ளிஷ் ஆனாங்க? இது மேபி வந்து ஒரு கொஸ்டினா கூட கேட்கலாம். 1957ல பிரான்சிஸ் பேக்கன் ஆப் ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ எந்த இயர் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும் அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எஸ்ஏவோடைய டைட்டில் கண்டிப்பா வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த எஸ்ஏன்னு மட்டும் கிடையாது, ஆக்சுவலா இது வந்து கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஏஸ். ஆக்சுவலா ஓவராலா வந்து இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா மொத்தம் வந்து ஒரு 58 எஸ்ஏஸ் வந்து பார்த்தோன்னா இதுல வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்த 58 எஸ்ஏவுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் கொடுக்குறாரு. எஸ்ஏஸ் ஆர் கவுன்சில் சிவில் அண்ட் மாரல். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எஸ்ஏவுடைய ஃபுல் டைட்டில். அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த டைட்டில். So first published in 1597. So 1597ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவர் பப்ளிஷ் பண்றாரு. இது வந்து ஒரு பெரிய எடிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த எடிஷனை இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ரிவைஸ் பண்ணாரு. ஸோ லேட்டரா 1612லையும் அதே மாதிரி 1625லையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணாரு. ஆக்சுவலா இங்க வந்து இந்த இயர் மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்க. 1597. ஸோ இது வந்து 1957 மாறி இருக்கு. ஸோ 1597 இது வந்து மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இவர் என்ன பண்ணாருன்னா 1597ல அவர் எஸ்ஏ எழுதும் போது ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா 10 எஸ்ஏ மட்டும் தான் அந்த புக்ல வந்து இன்க்ளூட் பண்ணாரு. ஸோ மேபி இது கேட்கலாம். ஸோ அவருடைய ஃபர்ஸ்ட் எடிஷன்ல எத்தனை எஸ்ஏ வந்து அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா 10. ஸோ செகண்ட் எடிஷன் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா 1612. ஸோ இங்க 1612ல வந்து பார்த்தீங்கன்னா 38 எஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. ஸோ அடுத்த அதே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றாரு. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 38 எஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்க்ளூட் பண்றாரு. அதுக்கப்புறம் தேர்டு, ஸோ கடைசியா வந்து பார்த்தோன்னா ஒரு நேமோட வச்சு ஒரு புக்கா வந்து பப்ளிஷ் பண்ணும்போது 1625ல ஸோ 1625ல வந்து பார்த்தோன்னா அவர் கடைசியா வந்து 58 எஸ்ஏஸ் வந்து பார்த்தோன்னா அதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. ஸோ இது இந்த டேட்டாஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்ஏவுடைய பேக்கனுடைய எஸ்ஏ ஃபர்ஸ்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் இவரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேக்கன் ரிகார்டட் ஆஸ் அ ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஏ. ஸோ இவரை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஏ அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ உங்களுக்கு நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுது மெஸ்மரைஸ் அகாடமியில உங்களுக்கு வந்து புக் எதனா வேணும். நம்ம வந்து பார்த்தோம்னா 10 யூனிட்டுக்கும் 10 யூனிட்டுக்கும் ஒவ்வொரு புக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு புக் அப்படின்ற மாதிரி ஒரு 10 புக்ஸ் கொடுக்குறோம். இது கூடவே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் புக். ஸோ இதுவுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம். இல்லை இது செப்பரேட்டாக வேணும்னா கூட வாங்கிக்கலாம். ஆன்லைன் டெஸ்ட் உங்களுக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதில் உங்களுக்கு எதனா தேவைப்படுது அப்படின்னா ஸோ என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நம்மளுடைய புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில்
பிரான்சிஸ் பேக்கனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம்னா ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஏ. ஸோ இவரை நம்ம என்ன சொல்றோம், ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஏ யாருன்னு கேட்டாங்கன்னா பிரான்சிஸ் பேக்கன். ஸோ அப்போ பிரான்சிஸ் பேக்கனுடைய வாஸ் த ஃபர்ஸ்ட் டு இன்ட்ரடியூஸ் இங்கிலீஷ் எஸ் லிட்ரரி ஜானர் நோன் அஸ் எஸ்ஏ. ஆக்சுவலா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் போயம் தான் எழுத ஆரம்பிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாசர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் கேண்டபரி டேல் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயம்களை எழுத ஆரம்பிச்சாரு. ஸோ லேட்டரா கொஞ்சம் அடுத்த ஜானருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வராரு. பிரான்சிஸ் பேக்கன் என்ன பண்றாருன்னா எஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் பண்றாரு. அப்போ இந்த எஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா இவரா இன்ட்ரடக்ஷன் பண்ணல. ஆக்சுவலா யார் வந்து இருந்தது ஃபர்ஸ்ட், அதை யார் வந்து அதிகமா உருவாக்குனது அப்படின்னா ஒரு பிரெஞ்சு பிலாசபர். அவர் தான் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மான்டைக். ஸோ இவர் தான் வந்து பிரெஞ்சுல எஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் பண்ணவர். இவருடைய அந்த ஜானர் ஃபார்மை என்ன பண்றாரு அப்படின்னா பேக்கன் வந்து இவர் வந்து அதை எடுத்துக்கிறார். ஸோ அங்கிருந்து அவர் காப்பி அடிச்சு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இங்க இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபாதர் ஆஃப் எஸ்ஏஸ் அப்படின்ற மாதிரி இவர் வந்து உருவாக்கிக்கிறார். அப்போ இவர் எழுதுந்த ஆசிட்டிஸா எழுதல, இவருக்குன்னு ஒரு ஓன் ஸ்டைல என்ன பண்றாரு அப்படின்னா ஃபாலோ பண்ணி ஒரு புது விதமா எஸ்ஏஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பேக்கன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைனா ஆக்சுவலா இந்த எஸ்ஏவோ இல்ல ஒரு போயமோ டிராமாவோ நீங்க எது படிச்சாலும் ஃபர்ஸ்ட் லைனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் லைன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல ஸ்டடீஸ் சர்வ் ஃபார் டிலைட். ஸ்டடீஸ் வந்து என்ன கொடுக்குது அப்படின்னா டிலைட்டை கொடுக்குது. அடுத்தது ஆர்னமெண்ட் அண்ட் எபிலிட்டி. இந்த மூணு விஷயம் ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இந்த ஆஃப் ஸ்டடீஸ் எஸ்ஏ. அப்போ இதுக்கு என்னென்ன மீனிங் விஷயம் சொல்ற வர்றாரு அப்படின்னா பேக்கன் ஸ்டடீஸ் அப்படின்றது ஒரு சோர்சஸ் ஆஃப் பிளஷர். ஏன் வந்து இது வந்து சோர்சஸ் ஆஃப் பிளஷர்னு சொல்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் போயம் எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து டிராமா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராமா தான் அதிகமா இருந்துச்சு. ஸோ டிராமாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் இருந்தாங்க, என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டடீஸ் அப்படின்றத இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல டிலைஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிளஷரை மென்ஷன் பண்றாரு. அதுக்கு அடுத்தது ஆர்னமெண்ட். ஆர்னமெண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுறோம் அப்படின்னா நம்ம பேசும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து மற்றவங்களை வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அப்போ அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய புக்குங்களை படிச்சிருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதனுடைய கொட்டேஷன்ஸ் அதை பத்தின ஒரு சில நாலேஜ் நம்மளுக்கு இருக்கும். அது விதமா நம்ம பேசும்போது நம்மள எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் அட்ராக்ஷனா பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்னமெண்ட் அப்படின்றது ஒருத்தர் இருக்காங்க, ஒரு பெண் இருக்காங்க. ஸோ அந்த பெண்ணுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நகையெல்லாம் போட்டு அவங்கள வந்து ஆபரணங்கள்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 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 புதுசா அழகா காமிப்பாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்டடீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஆர்னமெண்ட் யூஸ் பண்ணலாம். அப்போ ஸ்டடீஸை பொறுத்து ஆர்னமெண்டிங்னு சொல்லும்போது அது மேபி ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கோ இல்ல ஒரு ரைட்டிங்கை எழுதுறதுக்கோ கண்டிப்பா அது வந்து தேவைப்படும் அப்படின்றாரு. அடுத்தது எபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம படிச்சதை ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்றதுக்கோ ஏதோ ஒரு வேலையை செய்யறதுக்கோ ஸோ அதனுடைய ஸ்கில், அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கு ஸ்டடீஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கன் சொல்ல வர்றாரு. ஸோ அடுத்தது யூசஸ் ஆஃப் ஸ்டடீஸ். ஸோ ஸ்டடீஸ் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பர்பஸை சொல்றாரு. ஒன்று பர்சனல் என்ஜாய்மெண்ட், அதே தான் திருப்பி சொல்ல வர்றாரு. என்னன்னா பர்சனல் என்ஜாய்மெண்ட், அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டிலைட்னு நம்ம சொல்றோம். அடுத்தது ஆர்னமெண்ட். ஸோ ஆர்னமெண்ட் அப்படின்னும் போது சொசைட்டிக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பேசுறதுக்கோ ரைட்டிங்க்குக்கோ நம்ம யூஸ் பண்ணலாம், பக்காவா யூஸ் பண்ணலாம் அப்படின்றார். அடுத்தது எபிலிட்டி. ஸோ எபிலிட்டி அப்படின்னும் போது டு டூ பிஸ்னஸ். ஸோ ஏதோ ஒரு வேலையை செய்யறதுக்கு ஸ்கில். ஸோ அந்த ஸ்கில்ல எங்கேருந்து கற்றுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்டடீஸ் மூலியமா கற்றுக்கலாம். மேன் பிகம் லேர்ன்டு பை வே ஆஃப் ஸ்டடீஸ். ஸோ தே அக்வயர் த அபிலிட்டி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்,
சக்சஸ்ஃபுல்லி டு ஹேண்டில் பிஸ்னஸ் மேட்டர். ஸோ ஒரு வேலையை செய்யறதுக்கு அவனுக்கு எது தேவைப்படும் அப்படின்னா எபிலிட்டிஸ் தேவைப்படும். அந்த எபிலிட்டிஸ் எது கொடுக்கும்னா இந்த ஸ்டடீஸ் வந்து நல்ல விதத்தில் கொடுக்கும். ஸோ அடுத்தது வந்து ஸோ உங்களுக்கு கொட்டேஷனும் கொடுத்து ப்ளஸ் எக்ஸ்பிளனேஷனும் கரெக்டாக தந்துடுறேன். டு ஸ்பெண்ட் டூ மச் ஆஃப் டைம் இன் ஸ்டடீஸ். இது கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் நிறைய நேரம் ஸ்டடீஸ்க்கு டூ மச்சாக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அது உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்லாத். இதை வந்து உங்களுக்கு கொஷினாக கூட கேட்கலாம். ஸ்லாத் அப்படின்னா இட்ஸ் அ போரிங், லேசினஸ். நம்மளை அதிகமாக படிச்சுக்கிட்டே இப்போ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸை பற்றி தான் சொல்கிறாரு. அதே நீங்கள் நிறைய படிச்சீங்கன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை லேசினஸாக மாற்றிடும். யூஸ் தெம் டூ மச் ஃபார் ஆர்னமெண்ட், அஃபெக்டேஷன். அடுத்தது ஸ்டார்டிங்ல என்ன பண்ணாரு அப்படின்னா பேக்கன் வந்து ஆர்னமெண்ட்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. ஆர்னமெண்ட் அப்படின்றது எதுக்குன்னா நம்ம பேசும்போதோ இல்லை எழுதும் போதோ அதை வந்து நல்லா அந்த வரிகளை வந்து அலங்கரிக்கிறதுக்கு ஆர்னமெண்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாரு. ஆனா நீ நிறைய யூஸ் பண்ண ஆர்னமெண்ட் அப்படின்றது நிறைய யூஸ் பண்ணனா அது என்னவாயிடும்? இட்ஸ் பிகம் அ அஃபெக்டேஷன். அது வந்து அது அஃபெக்ட் பண்ணிடும். நம்ம சொல்ல வர விஷயத்தையே வந்து பார்த்தீங்கன்னா அது அஃபெக்ட் பண்ணிடும் அப்படின்றாங்க. ஒரு போதுமான அளவுக்கு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்றாரு. ஸோ மேக் ஜட்ஜ்மெண்ட் பை ஹோலி தேர் ரூல்ஸ். அப்போ அடுத்தது ஒரு விஷயத்தை வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு. ஸோ ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது அது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ரூல்ஸ் படியே போகக்கூடாது ஃபுல்லாக. அப்போ நீ வந்து ஒரு பெரிய ஸ்காலராக கூட இருக்கலாம், நீ நல்லா படித்த ஸ்காலராக கூட இருக்கலாம். ஆனால் நீ ரூல்ஸ் படியே போகிற அப்படின்னா அது நம்மளை எப்படி ஆக்கிடும் அப்படின்னா இட்ஸ் பிகம் அ ஹியூமர் மாதிரி மாற்றிடும். ஸோ அது வந்து ஒரு நகைச்சுவையாக போயிடும். எல்லாமே புக் நாலேஜ் மாதிரியே போயிட்டு இருக்கக்கூடாது. ப்ராக்டிக்கல் நாலேஜ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஸோ என்னென்ன விஷயத்த வந்து பார்க்கலாம். அபியூஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் அப்படின்ற விஷயத்துல இஃப் வி ஸ்பெண்ட் டூ மச் டைம் அண்ட் எனர்ஜி இன் ஸ்டடீஸ் வேஸ்ட் அவர் டைம். ஸோ நீ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோன்னா நீ வந்து படிக்கிறதுலே நீ டைம் வேஸ்ட் பண்ற அப்படின்னா இது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் சொல்ல வர்றாரு. அதே மாதிரி தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட், நீ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு புக்கையே படிச்சுட்டு இருக்கிற அப்படின்னா தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல போறேன்னு அர்த்தம். அப்போ உனக்கு வந்து அது எங்க யூஸ் பண்ணணுன்றதே தெரியாத போயிடும். அப்ப தெரியணும்னா உனக்கு அட்வான்ஸ்டா எது தேவை? எக்ஸ்பீரியன்ஸும் கூடவே இருக்கணும். அதே மாதிரி எக்ஸசிவ் ஸ்டடி, நிறைய வந்து பார்த்தோன்னா நிறைய எக்ஸசிவா ஸ்டடிஸ் பண்ண அப்படின்னா வில் டெம்ப்ட் அஸ் டு மேக் unnecessary exhibition of our knowledge. ஏன்னா தேவையில்லாததெல்லாம் நிறைய நம்ம படிக்கிறோன்ற பேர்ல நிறைய படிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேவையில்லாததெல்லாம் எடுத்து எடுத்து நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டு இருப்போம். அது இது இதுன்னு பிலாசபிக்கலா பாடுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நல்லா இருக்காது. பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இது வந்து நகைச்சுவை ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாரு. ஸோ புக்கிஷ் லேர்னிங் மேக்ஸ் மேன் பயாஸ்ட். ஸோ அவர் கடைசி என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இதுல வந்து புக்கிஷ் மேன் அப்படின்னா புத்தக புழுவா இருக்கிறது மற்றவங்களை காட்டிலும் இவன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மேனா மாத்தி விட்டுடும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஸோ அடுத்தது வந்து புக்கிஷ் நாலேஜ் வர்சஸ் ப்ராக்டிக்கல் நாலேஜ். ஸோ ரெண்டு விஷயத்த வந்து அவர் பேசுறாரு பேக்கன். ஸ்டடீஸ் அலோ யூ டு ஈஸிலி டெவலப் யுவர் ஸ்கில் அண்ட் ஹெபிலிட்டிஸ். ஸோ ஸ்டடீஸ் ப்ரொவைட் கைடன்ஸ். ஸோ ஸ்டடீஸ் என்ன கொடுக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கைடன்ஸை கொடுக்கும். பட் ஆனால் அந்த ஸ்டடீஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அப்டிராக்ட் திங்ஸாக இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவற்ற நிலையில இருக்காது. நம்ம புக்கையே படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு அப்டிராக்டாக தான் இருக்குமே தவிர அது ப்ராக்டிக்கல் வேல்யூவுக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகாதுன்னு சொல்ல வர்றாரு. ஸோ வித்தவுட் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ த புக்கிஷ் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ அப்டிராக்ட் திங்ஸ். ஸோ த ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்லைக்டு பை கன்னிங் மேன். ஸோ இது மேபி கேட்கலாம் கொஷின். ஸோ கிராஃப்ட் மேனும் கேட்கலாம், இல்லை கன்னிங் மேனும் கேட்கலாம். ஸோ த கன்னிங் மேன் என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்டடீஸை டிஸ்லைக் பண்றாரு, அவருக்கு பிடிக்கல அப்படின்றாரு. பட் அட்மையர்டு பை சிம்பிள் மேன். யார் வந்து ஸ்டடீஸை அட்மையர் ஆகுறாங்க அப்படின்னா சிம்பிள் மேன் அட்மையர் ஆகுறானாமா.
ஸோ கன்னிங் மேன் வந்து பார்த்தோன்னா இட்ஸ் அ டிஸ்லைக் பண்றாங்க அப்படின்றாரு. அடுத்தது மேன் ஹூ ஆர் ஃபண்டமெண்டலி வைஸ் டு யூஸ் ஸ்டடீஸ் இன் அ அட்வான்ஸ்டு லைஃப். ஸோ ஒன் ஷுட் நாட் ரீட் புக்ஸ் ஸ்லோலி கான்ட்ராடிக்ட் அதர்ஸ். எவ்ரிதிங் ரிட்டன் இன் அ புக்ஸ் ஷுட் நாட் ஃபாலோட் இன் ரியல் லைஃப். ஸோ என்ன பண்ணாதீங்க அப்படின்னா ஆஸ் இட் இஸ் புக்ல இருக்கிற மாதிரியே எப்பவுமே உங்க ரியல் லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? ஸோ அது கூட என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன் ஷுட் திங்க் அபவுட் வாட் he ரீட்ஸ் அண்ட் ஹவு he apply it. ஸோ நம்ம படிச்சதை எப்படி நம்மளுடைய ரியல் லைஃப்ல யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத யோசிங்க. ஆஸ் இட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சதையே வச்சுட்டு இருக்காதீங்க. ப்ராக்டிக்கல் வேல்யூ பிளஸ் தியரிட்டிக்கல் வேல்யூ ரெண்டுமே தேவை. ஸோ அதே மாதிரி ஸ்டடீஸ் அப்படின்றது ஒரு மனுஷனை நேச்சுரல் எபிலிட்டிஸ் நம்மளுக்கு இருக்கும். அந்த நேச்சுரல் எபிலிட்டிஸை என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டடீஸ் மூலயமா ஒருத்தனை பர்ஃபெக்ஷன் ஆக்கும். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் மேனாக மாற்றி கொடுக்கும். பட் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டடீஸ் ஆல்சோ நெசசரி. ஸோ இந்த ப்ராக்டிக்கல் வேல்யூவும் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. பேசிக்காக இது வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸ்டடீஸ் அப்படின்றது ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக ஒரு எபிலிட்டிஸ் இருக்கும். அந்த எபிலிட்டிஸை பர்ஃபெக்ஷன் ஆக்குறதுக்கு தேவைப்படும். அது கூடவே அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் தேவைப்படுது. அதுவுமே இட்ஸ் அ நெசசரி திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கன் சொல்றாரு. அதே மாதிரி புக்கிஷ் நாலேஜ் அப்படின்றது இட்ஸ் ஒன்லி அப்டிராக்ட் திங்ஸ் தான். இதை வந்து பார்த்தோம்னா ஒரு பெருசா கன்சிடர் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல வர்றாரு. அடுத்தது இது ரொம்ப ஃபேமஸான ஒரு கொட்டேஷன். இது மேபி வந்து பார்த்தோன்னா இந்த கொட்டேஷனை கொடுத்துட்டு இதை யார் வந்து கோட் பண்ணியிருக்காரு கூட கேட்கலாம். சம் புக்ஸ் ஆர் டு பி டேஸ்டட். ஸோ இங்க டேஸ்டட் அப்படின்றது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா சம் புக்ஸ் ஆர் டு பி ரீட் பார்ட்ஸ் ஒன்லி. சும்மா நம்ம வந்து பார்த்தோன்னா ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்க மாட்டோம் ஒரு சில புக்குக்கு. ஓகேவா? அதே மாதிரி மெத்தட்ஸ் ஆஃப் ரீடிங். ஒரு புக்கை ரீட் பண்றதுக்கு ஒரு சில மெத்தடை பத்தி சொல்றாரு. ஒரு சில புக்குங்களை வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் டேஸ்டட். சும்மா வந்து பார்த்தோன்னா ஒரு அன்னைக்கு ஒரு நாளைக்கு படிச்சோமா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சம் புக்ஸ் ஸ்வாலோடு. ஸோ ஒரு சில புக்குங்களை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்வாலோடு அப்படின்னு சொல்றாரு. ஸ்வாலோ அப்படின்னு சொல்லும் போது குயிக்காக ரீட் பண்ணுவோம். அதுல என்ன இருக்குன்றத அந்த கியூரியாசிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள வந்து கொண்டு வர மாட்டோம் அப்படின்றாரு. அடுத்தது ஸோ ஃபீவ் டு பி அச்சீவ்ட் அண்ட் டைஜஸ்டட். நம்ம உள்ளவே வந்து போட்டுக்குவோமா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எதை சொல்ல வர்றாரு அப்படின்னா சம் புக்ஸ் ஒர்த் க்ளோஸ் த்ரூ thorough reading and worth paying attention in the deep studies. ஸோ ஒரு சில புக்குங்களுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய அட்டென்ஷனை அதிகமாக கொடுப்போம். அதை தான் இங்கே வந்து அவர் சொல்ல வர்றாரு. ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா புக்ஸ் படிக்கிறதுக்காக ஒருத்தர் வந்து பக்கத்துலேயும் வச்சுக்குவாங்க. ஸோ படிக்கிறதுக்காக வந்து பார்த்தோன்னா எப்பவுமே ஒரு டெப்டி வந்து வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு புக்கை வந்து ஸ்டடீஸ் பண்றதுக்கான வழிமுறைகள் சொல்றாரு. அது கூடவே வெறும் ஸ்னாப்சிஸ் ஆஃப் புக்ஸ் மட்டும் படிச்சாக்கா அதுவே போதுமானதா? போதாது. சும்மா வந்து பார்த்தோன்னா அவுட்லைன் மட்டும் படிச்சாக்கா அது வந்து ஒரு ரீடருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது அப்படின்றதையும் சொல்றாரு. அடுத்தது நம்மள எப்படி வந்து ஸ்டடீஸ் வந்து ஒரு ஒரு ஆளை வந்து எந்த மாதிரியான ஷேப் வந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ ரீடிங் அப்படின்றது ஃபுல் மேன் ஆகுமா. ஸோ ரீடிங் அப்படின்னா ஸோ ரீடிங் டெவலப் எ மேன் இன்டு கம்ப்ளீட் பர்சனாலிட்டி. ஒரு 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 மனுஷனுடைய கம்ப்ளீட் பர்சனாலிட்டியை எது கொடுக்கும் அப்படின்னா ரீடிங் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட்னு சொல்ற மாதிரி இது கொடுக்கும் அப்படின்றாரு. சப்போஸ் ஒருத்தன் கொஞ்சமா ரீட் பண்ணியிருக்கான். ஸோ ரீட் லிட்டில் அப்படின்னு சொல்லும் போது ஒன் சப்போஸ் டு அக்வயர் நெசசரி ஸ்கில் டு குட் இம்ப்ரெஷன் ஆன் அதர்ஸ். நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு மேடையில் போய் நீங்கள் நிற்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதோ ஒரு டாப்பிக்கை கொடுக்கும்போது நிறைய விஷயத்த அதை பற்றியே பேசலாம். பட் அந்த அளவுக்கு நீங்கள் படிக்கல அப்படின்னும் போது நம்ம ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி
வேற எதனா ஒரு விஷயத்துல செயல்பட்டுட்டு இருப்போம். ஸோ அதெல்லாம் தேவைப்படாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஸோ அந்த ஸ்டடீஸ் மேல கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றாரு. அடுத்தது கான்ஃபரன்ஸ் ஏ ரெடி மேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, ரைட்டிங் இஸ் அ எக்ஸாக்ட் மேன். ஸோ ரைட்டிங் அப்படின்றது நம்மளை எப்படி உருவாக்கும் அப்படின்னா, ஒரு எக்ஸாக்ட் மேனா உருவாக்கும். ஸோ எந்த நேரத்திலையும் நிறைய கொட்டேஷன்ஸுங்களை நம்ம ரைட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா, ஒரு ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பேசும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கொட்டேஷன்ஸ் கொடுக்கலாம். பட் நீங்க கொட்டேஷன்ஸை நீங்க ரைட் பண்ற உங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை, எனக்கு அதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும், எல்லாமே மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது கைண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ். ஸோ இங்க வந்து ஒரு சில இம்பார்ட்டன்டான விஷயங்கள் இருக்கு. ஸோ Bacon then perceived to say different kinds of book will have a different effect. இது என்ன டிஃப்ரெண்ட் எஃபெக்ட், என்ன டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் புக் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரெஞ்சு வேர்டு வந்து சொல்றாரு. ஸோ அந்த பிரெஞ்சு வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டைரக்டா கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, இதுக்கு மேல கூட கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது கேட்டாங்கன்னா இதுக்கான மீனிங் ஸ்டடீஸ் பாஸ் இன்டு கேரக்டர். இது என்னது, ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் கேரக்டர் கூட டிசைட் பண்ணலாம். எப்படி அது வந்து கேரக்டர் டிசைட் பண்ணும்? சப்போஸ் நீ ஹிஸ்டரியை படிக்கிற ஒருத்தன் ஹிஸ்டரியை படிக்கிறான் அப்படின்னா அவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா வைஸ். ஸோ நிறைய நாலேஜ் உள்ள ஒரு கேரக்டரா இருப்பான். அதே நீ வந்து போயட்ரியை படிக்கிறீங்க அப்படின்னா அவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா இமேஜினேஷன்ல அதிக பவர் இருக்கும். ஸோ இமேஜினேஷன் பவர், ஏன்னா ஒரு போயம் எழுதணும்னாலே இமேஜினேஷன் கிரியேட்டிவிட்டி இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிற, சப்போஸ் நீங்க வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிற ஒரு பர்சனா இருக்கிறீங்கன்னா சப்டில் கேரக்டர் உங்களுக்குள்ள இருக்குமா? இது 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 இந்த இந்த ஸ்லைடே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுல இருந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் வரும். இதுல ஒரு சில நேரம் பொறுத்துக்க மாதிரி கூட கேட்கலாம். அதே மாதிரி நேச்சுரல் பிலாசபி நீங்க படிக்கிறீங்கன்னா ப்ரூஃப். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரூஃப் பண்ணி காமிப்போமா நிறைய விஷயத்த. எக்ஸ்ப்ளாய்டரி மைண்டு அதெல்லாம் டெவலப் ஆகும், இந்த கேரக்டர் நம்மளுக்கு உருவாகும். அதுக்கு அடுத்தது லாஜிக் அண்ட் ரிட்டாரிக் படிக்கிறீங்க. ஸோ லாஜிக் அண்ட் ரிட்டாரிக்ஸை நீங்க வந்து ஸ்டடீஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன விஷயம் வந்து உங்களுக்கு அதிகமாகும், நான் டிபேட் பண்ற ஒரு திறமை வரும். ஸோ டிபேட் ஆஃப் எ பவர், உங்களுக்கு ஒரு எதனா ஒரு விஷயத்த பத்தி டிபேட் பண்றதுக்கு இது தேவைப்படும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஷார்ட்டா நான் சொல்லியிருக்கேன். ஹிஸ்ட்ரி அப்படின்னா விஸ்டம், போயட்ரி அப்படின்னா இமேஜினேஷன், மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சப்டல், பிலாசபி அப்படின்னா டீப் திங்கர், லாஜிக் அண்ட் ரிட்டாரிக் அப்படின்னும் போது ஹெல்ப் டு கண்டென்ட். ஸோ அடுத்தது வந்து ஒரு கொட்டேஷனை பார்த்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுக்கான எக்ஸ்பிளனேஷனை பார்க்குறோம். பவுலிங் அப்படின்றது ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா அது ஒரு கேம். ஸோ இது ஒரு சில நேரம் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு விஷயத்த வந்து பார்த்தோன்னா ஒரு விதமான நம்மளுக்கு நம்ம மனசுக்குள்ள இருக்கிற டிசீஸை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பவுலிங் போடுறீங்க, இந்த கேம் விளையாடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோன் அண்ட் ரெயின்ஸ். ஸோ இது வந்து குட் ஃபார் ஹெல்த் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லங்ஸ் அண்டு பிரெஸ்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியா இருக்கும். ஜென்டில் வாக்கிங், சப்போஸ் நீங்க வந்து நல்ல ஜென்டில் வாக்கிங் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டொமக்ல இருக்கிற ப்ராப்ளம் எதனா இருக்குதுன்னா அது போயிடும். சப்போஸ் ரைடிங் நல்லா பண்றீங்க, நல்லா வந்து சைக்கிள் மதிக்கிறீங்க, இதெல்லாம் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ல தலையில வர எதனா வந்து தலைவலியோ இல்லை ஹெட்ல எதனா ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அது குணமாகும் அப்படின்றாங்க. ஸோ இதே மாதிரி ஸோ லைக் வைஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இஃப் எ மேன் மைண்ட் வாண்டரிங், சப்போஸ் ஒருத்தனுடைய மைண்ட் வந்து ஒரு ஸ்டேபிளா நிக்கல, அவனுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அவனுடைய மைண்ட் வந்து வாண்டரிங் அப்படியே வந்து ஏதோ வந்து நினைச்சிட்டு போயிட்டே இருக்கிறான் அப்படின்னா இஸ் அனேபிள் டு கான்சென்ட்ரேட் இஸ் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லும் போது அவனை எதை படிக்க வைக்கணும் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸை படிக்க வைங்க.
இப்போ நம்ம சொன்ன மாதிரி ரைடிங் பண்ணா நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் குறையும், ஸ்டொமக் ப்ராப்ளம் குறையும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது மாதிரி உன்னுடைய மைண்ட் வந்து ஒரு இடத்துல கான்சென்ட்ரேஷனா இல்ல அப்படின்னா நீ என்ன பண்ணு, அவனை மேத்தமெட்டிக்ஸை படிக்க வை. சப்போஸ் ஒருத்தனால அன்ஏபிள் டு டிஸ்டிங்ஷன், ஏதோ ஒரு விஷயத்த அவனால டிஸ்டிங்ஷன் பண்ண தெரியல, இது இதுன்னு டிஸ்டிங்ஷன் பண்ண தெரியல அப்படின்னா அவனை எதை வந்து படிக்க சொல்றாங்கன்னா பிலாசபியை படிக்க சொல்றாங்க. அதுவும் எந்த பிலாசபி? மிடில் ஏஜஸ்ல உள்ள பிலாசபிஸ். ஸோ மிடில் ஏஜஸ்ல இருக்கிற பிலாசபிஸை படிக்க வை. அவனை என்ன பண்ணலாம், எது கரெக்ட் எது தப்பு அப்படின்றத டிஸ்டிங்ஷன் பண்ண தெரியும். அதே மாதிரி a man is not able to examine subject carefully. ஏதோ ஒரு சப்ஜெக்ட் அவனால வந்து பார்த்தோன்னா கரெக்டா எக்ஸாமின் பண்ண தெரியல அப்படின்னா அவனை என்ன படிக்க சொல்லுங்க, லாயர் கேசஸ் படிக்க சொல்லுங்க. ஏன்னா லாயர் கேசஸ்ல தான் நிறைய விஷயங்களை அவர் என்ன பண்ணியிருப்பாராம், ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். கடைசியா நம்ம ஃபர்ஸ்ட் லைனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி பேக்கன் இந்த ஆப் ஸ்டடீஸ் எஸ்ஏவோடைய கன்க்ளூடிங் லைன், கடைசி லைனா என்ன கொடுத்துருக்கிறாருன்னு கேட்டாங்கன்னா நாம ஸோ எவ்ரி டிஃபிக்ட் ஆன் த மைண்ட் ஹாவ் எ ஸ்பெஷல் ரெசிப்ட். ஸோ இட் இஸ் த லாஸ்ட் லைன் ஆஃப் ஸ்டடீஸ் எஸ்ஏ. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு நம்மளுடைய அடுத்த எஸ்ஏ நம்மளுடைய அடுத்த ஒரு இது வந்து என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவா ஆஃப் ட்ரூத். ஸோ இது வந்து பேக்கனுடைய ஒரு எஸ்ஏ நம்ம பார்த்துட்டோம். அடுத்த எஸ்ஏ வந்து பார்த்தோன்னா ஆஃப் ட்ரூத். ஸோ இது வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சும்மா வந்து ஒரு வாட்டி வந்து படிச்சுட்டு வந்துருங்க. படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இங்க வந்து நம்ம அடுத்த வாட்டி நம்ம இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது மேபி உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல டெவலப் கொடுக்கும் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது. ஸோ ஒன்ஸ் அகைன் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ஸோ நம்மளுடைய மெஸ்மரைஸ் அகாடமி புக்கு உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா ஸோ பக்காவாக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ப்ளஸ் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எல்லாமே வந்து நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி போட்ட புக்கு. உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. புக் வாங்குற எல்லாருக்குமே நம்ம மெஸ்மரைஸ் அகாடமியில் ஆன்லைன் டெஸ்ட் பேட்சும் ஃப்ரீயாக தான் நம்ம கொடுக்குறோம். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து இது தேவைப்படும்னு நினைக்கிறேன். தேவைப்படுது அப்படின்னா ஸோ இங்கே நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ என்னை வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்டை கிளாரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் புக் வாங்கிக்கலாம். தேங்க்யூ.